குட் மார்னிங் எவ்ரிஒன். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி நிஃப்டியோட டவுன் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிஃப்டியோட டவுன் ட்ரெண்ட் வந்து கேப் அப்பில் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே வந்து 2 டோஜி கேண்டில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 2 டோஜி கேண்டில் ப்ளஸ் கேப் அப்பில் வந்து பிரேக் அவுட் ஆனதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ தட் இது வந்து ஒரு சைட்வேஸ்க்கோ இல்லை ஒரு நெகட்டிவ் டவுனுக்கோ இருக்கிற சான்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியிலையும் 4 ஹவர்ஸ்லையும் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான சைட்வேஸ் வந்து தெரியுது. ஸோ லாஸ்ட் ஒர்க்கிங் டேல வந்து அது வந்து அ எதுக்கு அந்த இடத்துலேருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சது செகண்ட் ஹாஃப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு. எதோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு மைனர் ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸும் ஹிட் ஆயிருக்கு. ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து இந்த சைட்வேஸோட ரெசிஸ்டன்ஸும் ஹிட் ஆயிருக்கிறனால உங்களுக்கு இந்த நிஃப்டி வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கு செகண்ட் ஹாஃப்ல. ஸோ இப்ப இத பார்த்தீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு டபுள் டாப் மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டபுள் டாப் அப்டிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவான சைனு. ஸோ இந்த டபுள் டாப் வந்து டபுள் டாப்பாவும் ஆகலாம் உங்களுக்கு. அப்டி இல்லாட்டினா இந்த இடத்துல வந்துட்டு பிரேக் அவுட் ஆகி இங்கே வரைக்கும் இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா வந்து இந்த இடத்துல ஆரஞ்சு ரெக்டாங்கிள்ல மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா வரைக்கும் வந்துட்டு விக் வச்சுட்டு உள்ளார கொண்டு போய் பிரேக் அவுட் ஆகலாம். இத எப்ப வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா நம்ம வந்து டபுள் டாப்பா ஆகப் போகுது அப்டின்ட்டு நம்ம சொல்றோம்னா, இந்த ரெட் கலர் ரெக்டாங்கிள் பாக்ஸ வந்து அது வந்து பிரேக் பண்ணி கீழ இறங்கும்போது மட்டும் தான் ஃபுல்லா டே க்ளோசிங்காவது இதுக்கு வெளியில விக்கும்போது மட்டும் தான் நம்மளால வந்து டபுள் டாப் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்டின்னு சொல்ல முடியும். அதுவரைக்கும் உங்களுக்கு இது சைட்வேஸ்ல தான் இப்போதைக்கு இருக்க போது. இப்ப நம்மளோட குளோபல் கியூஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது, உங்களுக்கு வந்து அ ஈரான், அமெரிக்காவோட பீஸ் டீல் வந்து இப்ப வந்து கொஞ்சம் குப்பைக்கு போன மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ இன்னுமே வார் வந்து கன்டின்யூ ஆற டென்ஷன் இருக்கிறனால, உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போகுது அப்படின்ட்டு தெரியாம கொஞ்சம் முழிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு இன்டிசிசிவா தான் இருக்கும். இந்த மந்தோட கேண்டில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துக்கு மேல வச்சுட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் மூவ்மெண்ட் குடுக்கும். கிரீன் கேண்டிலாவே இருந்துச்சுனாலே போதும் நமக்கு. ஸோ இதுக்கு மேல வந்து முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நம்ம. அதே மாதிரி இந்த கிரீன் கேண்டிலாவே இது வந்து ஒர்க் அவுட் ஆனுச்சு அப்படின்னா, கொஞ்சம் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு. ஸோ இன்னைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,200க்கு மேல போணுச்சு அப்படின்னா, அது வந்து உங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன். அதாவது நீங்க வந்து பாசிட்டிவா போறதுக்கான சைன். மார்க்கெட் வந்து புல்லிஷ் மூவ்மெண்ட்ல புதுசா ஃப்ரெஷ் புல்லிஷ் சென்டிமெண்ட் வந்து ஆட் ஆகுது அப்படின்ட்டு நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து 23,900க்கு கீழ போகுது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நீங்க வந்து மார்க்கெட்ட வந்து பேரிஷ்க்கான சென்டிமென்ட்க்கு திரும்புது. ஏன்னா, அதால 24,000 வந்து தக்க வச்சுக்க முடியல அப்டின்ட்டு அர்த்தம். அப்படி வந்து இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட்டா 23,790 அப்படிங்கிற ஏரியா வந்து இருக்கும். அத விட்டு கீழ இறங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, 23,630 அப்படிங்கிற லெவல் இருக்கும். அத விட்டு கீழ இறங்கும்போது இந்த டவுன் ட்ரெண்டோட பாசிட்டிவ் சப்போர்ட் வந்து வரும். மேல ஏறுனுச்சு அப்படின்னா, இந்த லைன் தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட். அதாவது 250க்கு மேல போகுது அப்படின்னா அடுத்தது வந்து 24,480 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். செகண்ட் டார்கெட் அதுக்கு மேல போகும்போது 24,600 அப்படிங்கிறது தான் உங்களுக்கான செகண்ட் டார்கெட்டா இருக்கும் மேல போகும்போது. ஸோ நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் இதுதான் லெவல்ஸு உங்களுக்கு. ஸோ பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த 2 ஹார்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஒரு சைட்வேஸ் வந்து பாஸ் ஆகி போய்க்கிட்டு இருந்தது. அதையும் பிரேக் பண்ணி தான் கொஞ்சம் வந்து க்ளோசிங் வச்சிருந்தாங்க. ஆனா, இப்ப வந்து அந்த சைட்வேஸ்லேருந்தே பிரேக் ஆயிருந்தது. இந்த 2 ஹார்ஸ் டைம் ஃப்ரேம்ல வர ட்ரெண்ட்லேருந்தே அது வந்து பிரேக் ஆகியிருந்தது. ஆனா, இப்ப அகைன் அந்த ட்ரெண்டுக்குள்ளாரயே வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டவுன் சைடுக்கான சப்போர்ட்டா உங்களுக்கு வந்து 58,000 வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கீழ வர வர உங்களுக்கு இந்த பாயிண்ட் தான். தட் மீன்ஸ் 57,670. ஸோ அப்படிங்கிற பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து அதோட மெயின் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட்ட தாண்டி பேங்க் நிஃப்டி வந்து மேல ஏறுனுச்சுன்னா, நெக்ஸ்ட் டார்கெட் வந்து எங்கெங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 58,400, 58,750 அதுக்கப்புறம் 59 வந்து உங்களுக்கு வந்து போக ஆரம்பிக்கும். அதே மாரி டவுன் சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெவல் தான் மேக்ஸிமம் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும்.
இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து கீழ வருது அப்டின்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து இங்க இருக்கும். உங்களுக்கு 55,437 வந்து இருக்கும். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ். இப்போ வந்து மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் நிஃப்டி எந்தெந்த இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் காஷியஸா இருக்க வேண்டிய இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக் வந்து நிஃப்டி ஃபார்மா வந்து கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். எப்ப காஷியஸா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைக்கு கீழ வந்து க்ளோசிங் வச்சு முடிச்சிருக்காங்க டெய்லில. ஸோ இந்த வீக் வந்து உங்களுக்கு இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல உங்களுக்கு க்ளோசிங் வச்சுட்டாங்க இந்த வீக்கோட கேண்டிலுக்கு அப்டின்னா, நீங்க வந்து காஷியஸா இருக்க தேவையில்ல. தட் மீன்ஸ் இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு இங்க போய் முடிஞ்சிருக்கணும். மந்த்லி கேண்டிலுமே இங்க மேல முடியணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைக்கு மேல வந்து முடிஞ்சுது அப்டின்னா, உங்களால ஈஸியா இந்த நெக்ஸ்ட் டார்கெட்டான இந்த லெவலுக்கு வந்து நிஃப்டி ஃபார்மா வந்து போகும். அதர்வைஸ் நிஃப்டி ஃபார்மா இப்போதைக்கு மூவ் ஆகாது. அதே மாதிரி நிஃப்டி மெட்டல் பார்த்தீங்க அப்டின்னா, நிஃப்டி மெட்டல் வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ வந்து டச் பண்ணிட்டு கீழ இறங்கிட்டு இருக்கு. இறங்குறது வந்து டவுன் ட்ரெண்டையும் இப்ப வந்து டச் பண்ணியிருக்கு. நாளைக்கு பொறுத்தவரைக்கும் கேப் டவுன் நடந்துச்சு அப்டின்னா, அது திருப்பி அகைன் இவ்ளோ பெரிய ஃபால் வந்து குடுக்கும். இத பார்க்க வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி இருக்கு. ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி இருக்கு. இன்கேஸ் நாளைக்கு வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் கிடைச்சதுன்னா கூட கொஞ்சம் திருப்பி இதுவரைக்கும் மேல ஏறிட்டு, திருப்பி அகைன் ஃபால் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து மெட்டல் நிஃப்டில இருக்கு. இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட்ல தான் இது வந்து மூவ் ஆயிட்டுருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டாக் வந்து அதோட பிரைமரி ட்ரெண்டுக்குள்ளார வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்டாக்க பத்தின ஒரு காஷன் மட்டும் குடுத்துடுறேன் நானு. ஸோ இன்ஃபோசிஸ பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து 2007லேருந்து ஒரு அ ட்ரெண்ட் வந்து அதாவது இதோட பிரைமரி ட்ரெண்ட் ஆர் மந்த்லி ட்ரெண்ட் அப்டின்ட்டு சொல்லுவோம். இந்த மந்த்லி ட்ரெண்டுக்குள்ளார வந்தது வந்து என்னவா இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லில கன்ஃபர்மேஷன் கேண்டில் வச்சுட்டாங்க உங்களுக்கு. இப்ப இந்த வீக் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க கன்ஃபர்மேஷன் டோஜி மாதிரி இருக்குல்ல, இந்த வீக் வந்து ஒரு சின்ன ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகி, திருப்பி இது வந்து ரீட்ரேஸ்மென்ட் நடந்துட்டு இந்த அதோட பிரைமரி ட்ரெண்டுக்குள்ள வந்ததுக்கான ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மென்ட் நடந்துட்டு, திருப்பியும் ஃபால் ஆக ஆரம்பிக்கலாம். இப்ப நடக்கிற ஒரு குட்டி புல்லிஷ்க்காக இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புல்லிஷ்க்கு மாறிடுச்சு அப்படின்ட்டு நீங்க வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. இது எப்போ புல்லிஷ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பார்த்தீங்களா? 1195 ரூப்பீஸ்க்கு மேல வீக்லி க்ளோசிங் வச்சா மட்டும் தான் இது வந்து அகைன் புல்லிஷ்க்கு மாறும். அதர்வைஸ் புல்லிஷ்க்கு மாறாது. அதுவும் அந்த வீக்லி க்ளோசிங்கும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டிலா இருந்தா மட்டும் தான். இங்க ஒரு கேண்டில் தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இருந்தா மட்டும் தான் அது ரிவர்சலுக்கான கேண்டில் அப்படின்ட்டு நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஓகேவா? தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.